கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரமும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தேவன் தருவார். இப்பொழுதும் மாத்திரமல்ல, இந்த வசனத்தை குறித்து நான் அதிகமாக தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தமிழ் ஈஸி ரீடிங் வேர்ஷன் என்கிறதான அந்த பைபிளில் படிக்கும்போது அந்த வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புது மொழிபெயர்ப்பு, கடந்த காலத்தில் மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தி உன் மீது கெட்டவற்றை சொன்னார்கள். மற்ற எந்த ஜனங்களையும் விட நீ மிகுதியாக அவமானப்பட்டாய். எனவே 2 மடங்கு மிகுதியாய் பெறுவாய். நீ என்றென்றைக்கும் மகிழ்ச்சியை பெறுவாய். அல்லேலூயா சொல்வீங்களா? நம்ம அதில் படித்ததை விட இதில் ரொம்ப விளக்கமாக இருக்குல்ல. அப்போ இங்கே சொல்லப்படுது, கடந்த காலத்தில் ஆண்டவர் தாயின் கருவையில் இருக்கும் பொழுதே உங்களை என்னையும் பேச சொல்லி அழைச்சிருக்கிறார். உங்கள் கருவை தேவன் கண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாள் முதல் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட நாளுக்கு பிற்பாடும் கூட எத்தனையோ அவமானங்கள், ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக நம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வந்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு முன்னால் இருக்கிற அத்தனை நாட்களையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாடுகளையும் வெட்கத்தையும் இழப்புகளையும் சந்திச்சிங்களோ அதை எல்லாவற்றையும் தேவன் நினைவு வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வெட்கம் என்பது நீங்கள் ஈஸியாய் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை. எல்லாராலும் வெட்கப்படுத்தப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் ஈஸியாய் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் லட்சம் என்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா அதில் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது டிஸ்ஹானர், ஹியூமிலியேஷன். அப்படின்னா என்ன? டிஸ்ஹானர்னா அவமதிப்பு. லட்சம் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவமதிப்பு, இழிவுபடுத்தப்படுகிறீர்கள், கேவலமாய் நடத்தப்படுகிறோம் என்று அதற்கு அர்த்தமாகிறது. அருமையான தெய்வச்சனமே, நாம் பல நேரம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருக்கலாம். பலர் உங்களை இழிவுபடுத்தியிருக்கலாம், கேவலப்படுத்தியிருக்கலாம். இந்த வாழ்க்கையை நாம் ஏன் வாழவே கூடாதுன்ற நிலைக்கு கூட நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஆண்டவர் அந்த நேரமும் சுமந்து கொண்டு வந்துட்டார், உங்களை தாங்கி கொண்டார், உங்களை உருவாக்கினார். இன்றைக்கு நீங்கள் நிற்கிறீர்கள், நீங்கள் அவருடைய சமூகத்தில் தாங்கப்படுகிறீர்கள். ஆனாலும் நீங்களே மறந்து போன அநேக சம்பவங்களை நீங்கள் கூட மறந்துட்டீங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணாங்களே. ஏன்னா கர்த்தருக்குள்ளே வர வர அருமையான சகோதரி சொன்ன மாதிரி கசப்பு வெறுப்பு எல்லாத்தையும் மறந்துடணும்னு ஆண்டவர் போதிக்க நாமே அதை மறந்து போயிருப்போம். சரி பரவாயில்ல விடு, மன்னிச்சு விட்டுருப்போம். ஆனால் தேவன் அவை எல்லாவற்றையும் நினைவு வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எல்லாத்தையும் அவர் நினைக்கிறாருங்க. நீங்கள் மறந்து போன வெட்கத்தையும் லட்சியம் இழிவையும் கூட அவர் ஞாபகம் வச்சிருக்கார். நீங்கள் மறக்கணும், அதுதான் சத்தியம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் சத்தியம். உங்களை விரோதித்தவர்களையும் வேதனைப்படுத்தினவர்களையும் உங்களை துன்பப்படுத்தினவர்களையும் நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுது நீதிமொழிகளில், நீ உன்னை வேதனைப்படுத்தினவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடு, நல்ல திகைக்கிறதெல்லாம் கொடு. அப்போது நீ அவங்க தலை மேலே என்னத்தை போடுறியா? அக்கினி தழலை குவிக்கிறான்னு சொல்லப்படும். நீ அவங்கள அன்பா நேசிக்க நீங்கள் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய நீர் அவர்கள் செய்த எல்லா அநியாயங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும் பொழுது யாருக்கு கோபம் வருதுங்களா? யாருக்கும் கோபம் வருது? நீங்கள் கோபப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவர் கோபப்படுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு இந்த அநியாயம்லாம் செய்திருக்கீங்களே, இந்த அக்கிரமத்தெல்லாம் செய்திருக்கீங்க என்பதை அவர் நினைவு கூர்ந்து அவங்கள பழி வாங்குகிற தேவன் இல்லை,
ரட்சிக்கணும்னு நினைக்கிறார், மனம் திரும்ப வைக்கணும்னு நினைப்பார். மனம் திரும்பினா அதுக்குரிய பாடு அவங்களோட, அந்த காரியம் இப்போ நமக்கு வேண்டாம். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ மறந்து போன காரியங்களை கூட நான் நினைவில் வைத்து உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். இந்த மாதம் ஸ்பெஷலாக ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனையோ காரியங்களை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க, அதையெல்லாம் நான் நினச்சி பார்த்துருக்கேன். இந்த மாதம் அதற்குரிய காரியங்களை, அதற்குரிய நீதியை, அதற்குரிய பலனை நான் ரெட்டத்தனையா தருவேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்வீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்றீங்க? அதை ரெட்டத்தனையா நான் உனக்கு தருவேன். உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலனை நான் உனக்கு தருவேன். நீ கேட்ட அவமானமான வார்த்தைகளுக்கு ஈடாய், உன்னை இழிவுபடுத்தின வார்த்தைகளுக்கு ஈடாய் நிறைவான பலனை நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்றேன். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, அங்கே அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோமானால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். கர்த்தர் தான் ஒரு சில சூழ்நிலைகள் தேவனே நமக்கு அனுமதித்து, போராட்டங்களும் பிரச்சனைகளையும் அனுமதித்திருந்தாலும் கூட, இந்த சூழ்நிலை நீங்கள் கவனமாய் கவனிக்கணும். அன்னாளுக்கு ஒவ்வொரு நாளும் வேதனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. யாரு? அவருடைய சக்காலத்தை, அப்படின்னா முதல் மனைவி, அவருடைய கணவனுடைய முதல் மனைவி. ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா வேதனைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. எதை குறித்து வேதனைப்படுத்தினாங்க அப்படின்னா, அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். ஒவ்வொரு நாள் பேசணும். ஏன்னா இந்த அம்மாவுக்கு 10 பிள்ளை பிறந்துச்சு. அதனால தான் இவருக்கு எல்கானா கேட்குறாரு, நான் 10 பிள்ளையை விட நான் ஸ்பெஷல் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த அம்மாவுக்கு அந்த 10 பிள்ளைகளை வச்சிருக்கிற அந்த பெருமையினால ஒவ்வொரு நாளும் இல்லாது போன அந்த மனுஷியை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வசனப்படுத்திட்டே இருக்கிறாங்க. 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதே வருஷத்துல ஒரு நாள் பண்டிகை. எருசலேம்ல போய் எல்லாரும் பண்டிகை கொண்டாடுற நாள். உலகம் எங்கில சிதறி கிடக்கிற எல்லா யூதர்களும் அங்க வந்து ஒன்னா இருந்து மகிழ்ச்சியா கொண்டாடுற அந்த நேரத்துல, பண்டிகையின் நாட்களில என்ன பண்ணாங்களாம்? அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவனை மடமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எல்லாரும் நல்ல மாடு வெட்டி கோழி வெட்டி சாப்பிட்டு சந்தோஷமா குடும்பமா மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, இந்த அம்மா மட்டும் எப்படி இருந்தாங்களாம்? துக்கமா இருந்தாங்களாம், வேதனையா இருந்தாங்களாம், கண்ணீரோட இருந்தாங்களாம். அருமையான தேவஜனமே, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல அவங்க துக்கமாய் இருந்ததை யார் பார்த்தாங்க? கர்த்தர் பார்த்துட்டு இருந்தார். 10 வருஷம், இது 1 இல்லை 2 இல்லை, 10 வருஷமும் இவங்க போகிற நேரமா வீட்லேயும் அதை சொல்லி காட்டி ஒவ்வொரு நாளும் மனநோவை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அம்மா 10 வருஷம் ஏன் இந்த அம்மாவோட என்ன இவளுக்கு பிள்ளை இல்லைன்றது கூட இப்போ வருத்தம் இல்லை, குழந்தை இல்லைன்றது கூட இப்போ அண்ணாளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது? இந்த அம்மா பண்ணுற அவமானமான வார்த்தைகள், இந்த அம்மா செய்கிற அவமானமான கிரியைகள், எங்கே போனாலும் இவங்களை அவதூறாக பேசுகிற அந்த வார்த்தை, இவங்களை பற்றி மற்றவங்களிடத்துல குறையாக சொல்லுகிற காரியம், இதெல்லாம் அவங்க இருதயத்தை என்ன பண்ணுச்சு? விசனப்படுத்தி கொண்டே இருந்தது. ஒரு நாளும் மகிழ்ச்சி உங்களுக்கு வரக்கூடாது. அந்த பண்டிகையில் கூட தப்பி தவறி இந்த அம்மா சந்தோஷப்பட்டுறக்கூடாதுன்னு அங்கேயும் போய் என்ன பண்ணிட்டுருக்கா? மனமடி வாக்கிட்டே இருந்தாலும். இவளை எப்படியாவது சந்தோஷப்படுத்தினோன்னு எல்கானா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போவார். அங்கே போனால் இந்த அம்மா உட்காந்து அழ வச்சிருவாங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அழ வச்சிருவாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கிற விஷயம்தான். அல்லேலூயா. ரொம்ப நேரம் நம்ம எல்லாம் சந்தித்து வந்த காரியங்கள் தான். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் சந்தித்து வந்திருக்கிறதையெல்லாம் தேவன் கவனித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் கவனிச்சுட்டே இருக்கிறார். அவர் பார்த்துட்டே இருந்தார். இந்த அம்மா பேசின ஏளனமான வார்த்தை, அவதூறான வார்த்தை, கீழ்த்தரமான வார்த்தை, இழிவுபடுத்துகிற வார்த்தை எல்லாவற்றையும் தேவன் கவனித்து கொண்டே இருந்தார். தெய்வச்சனமே, இந்த அம்மா 10 பிள்ளை பெற்றாங்களே, அந்த சரித்திரம் அந்த வசனத்தோடு முடிஞ்சிச்சு. அல்லேலூயா.
அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட 10 பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆச்சுன்றது இன்றைக்கு வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லப்படலை. ஆனால் நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் கொடுக்கிற நித்திய மகிழ்ச்சி, அவர் கொடுக்கிற இரட்டிப்பான ஆசீர்வாதம் எப்பேற்பட்டது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்திருக்கணும். தெய்வச்சனமே, இங்கு அன்னாள் மனம் கசந்து அழுது 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 10 வருஷம் கடந்து வந்த பொழுது ஒரு நாளிலே தேவன் அவர்களை தொட்டார். அல்லேலூயா. பட்ட அவமானங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். தேவச்சனமே, அன்னாளை நினைவு கூர்ந்தபடினால அவருக்கு பிறந்தது முதல் பிள்ளை சாமுவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்துச்சா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. பிறந்த பிள்ளையை கர்த்தருக்கு என்று கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ காலம் வரையிலும் பேசப்படுகிறது. தெய்வச்சனமே, இன்றைக்கு வரலும் சாமுவேலை குறித்து நாம் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோம், பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை பெற்ற தாய்க்கு அந்த பெருமை உண்டாயிட்டா இருக்கு இல்லையா? வேதத்திலேயே பெரிய தீர்க்கதரிசி யார் தெரியுமா? முதல் தீர்க்கதரிசி யார் தெரியுமா? தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றவன் சாமுவேல். அல்லேலூயா. 10 பிள்ளையை பெற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த அவமானத்தின் மத்தியில் அந்த ஒரு பிள்ளை அவளுக்கு இன்னைக்கு வரலாம் சாட்சி கொடுக்குது. இன்னைக்கும் அன்னாலை குறித்து சாமுவேலை பேசுகிற இடத்துலலாம் அன்னாலை குறித்தோ நாம் பேசிக்கொண்டே இருப்போம். தெய்வச்சனமே, கர்த்தர் நினைவு கூர்ந்தா இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நித்தியமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள். இங்கே ஆகாரின் சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆகார் பிள்ளை பேர் இல்லாம வயசு ஆயிடுச்சு. வயசாக இன்னும் பிள்ளையே பெறல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனால் பிள்ளை உண்டாகவே இல்லையே என்ற ஏக்கத்தினாலே சாராள் தன் அடிமை பெண்ணாகி ஆகாரை அவருக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்தான்னு சொல்லுவார். அடிமை பெண் இவங்க எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பஞ்சத்துக்கு கஷ்டப்பட்டு எகிப்துக்கு போன இடத்துல அங்கே தேவன் அவளுக்கு நன்மையை செய்து எல்லா ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்தான். அந்த எகிப்திய ராஜா கூடவே இந்த ஆகாரையும் அமைச்சிட்டான், வேலைக்காரர்களையும் இவங்களுக்கு கொடுத்தான். அந்த காலத்தில் ஆடு மாடு கழுதை எல்லாத்தோட சேர்த்து இந்த வேலைக்காரியும் அவளுக்கு அப்போ அவங்களோட ரேங்க் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆடு மாடு கூட ஈக்குவலான ரேங்க். அவங்க எதுவுமே சுயமாக, இந்த லேவியராம புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா இந்த அடிமையானவை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அவ்வளோ ஒரு கொடூரமான வாழ்க்கை. அவங்க சுயமாக பேசக்கூட கூடாது, சுயமாக யோசிக்கக்கூடாது, சுயமாக எதையும் செய்ய முடியாது. எந்த எஜமானன்னு சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்யணும். எஜமான் சொல்கிறதா செய்யணும், எஜமான் பேசுகிறதா அவங்க கேட்கணும். எந்த விதத்துலையும் சுயமாக அவங்க சிந்திக்கவோ பேசவோ கூடாது. அப்படி ஒரு கண்டிஷனோட வந்த இந்த ஆகாரை சாராளோட மனசு எவ்வளோ பெருசு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அவள் எவ்வளோ நன்மை செய்யறவளாக இருக்கிறா. நீங்கள் சாராள் செய்தது தேவனுக்கு விருப்பம் இல்லையா, அது அடுத்த கட்டம். ஆனால் உண்மையாகவே ஒரு நற்குணசாலி இல்லையா, நல்ல மனசோடு தான் அடிமை பெண்ணை அவளுக்கு கூட எத்தனையோ ஒரு ஊர்காலியெல்லாம் இருந்திருப்பாள். சாராள் கூட ஆள் இல்லாமல் இருந்துச்சு, அவங்க கூட ஆளே இல்லாமல் இல்லை, எல்லாரும் இருந்தாங்க. அவள் சொந்த பந்தங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் விட இந்த அடிமையாக வந்த ஆகார் மேலே இறக்கப்பட்டா பாருங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல நாமளே இதை சந்திச்சிருப்போம். இறக்கப்பட்ட இடத்துல தான் நமக்கு செருப்படியே விழும், இறக்கப்பட்ட இடத்துல தான் நமக்கு வேதனையே வரும். எந்த இடத்துல ஐயோ பாவன் போகிறோமோ அங்கே தான் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரும். அவங்க தான் நமக்கு முதல் எதிரியாக மாறுவாங்க, முதல் பிரச்சனைக்குரியவங்களாக மாறுவாங்க. அருமை தேவஜனமே, இங்கேயும் சாராள் அப்படிப்பட்ட துரோகத்தை, அப்படிப்பட்ட வேதனையை சந்திக்கிறா. இங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் தியானிக்கணும். சாராள் அவ்வளோ நல்ல மனசோட தன் புருஷனை பகிர்ந்து கொடுக்குறது யாரும் இந்த செய்ய மாட்டேன். இந்த காலம் இல்லை, அந்த காலத்தில் கூட யாருக்கும் அதுக்கு மனசு வராது. தன் கணவன் தன் மனைவியின் வாழக்கூடிய ஒவ்வொரு எல்லாரும் அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவங்க. ஆனால் சாராளுடைய மனசு எவ்வளோ பெருசாக இருந்தால் ஒரு அடிமையை கொண்டு வந்து தான் புருஷனுக்கு மனைவியாக கொடுக்குற. எந்த இடத்துல அவளுக்கு ஈக்குவல் கிடையாது, எந்த ஸ்தானத்திலும் அவளுக்கு அவளுக்கு நிகரானவ கிடையாது. அவளுடைய கேட்டகரி எந்த இடத்துலையுமே சாராளுக்கு நிகராக வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கானா அந்த ஆகார் எவ்வளோ உண்மையும் உத்தமமாக அவளுக்காக வாழ்ந்திருக்கணும். ஆனால் இங்கே நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆபிரகாமோட சேர்ந்த உடனே அவள் கர்ப்பம் தரித்தாள். இன்னும் பிள்ளை பெறலை, இன்னும் பிள்ளை வெளியே வரல. கர்ப்பமாய் 10 மாதம் கழிச்சு தான் பிள்ளை பிறக்கும். பிள்ளையும் முழுசாக வெளியே வருதா என்னான்னு கூட தெரியாது, என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா.
ஆனா எப்போ அவ கர்ப்பம் தரிச்சான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே யாரை அற்பமா நினைச்சிருக்கா? யாரை நினைச்சிருக்கா? தனக்கு இவ்வளோ மதிப்பு கொடுத்து மேன்மையை கொடுத்து ஆபிரகாமுக்கு தனக்கு சரி நிகரான ஒரு இடத்தை கொடுத்து ஒரு எஜமாட்டியின் ஸ்தானத்தை கொடுத்த தன் நாச்சியார் தன்னுடைய எஜமாட்டியே பார்த்து அவங்க என்ன நினச்சாங்களாம்? கேவலமாக நினச்சாங்களாம், அற்பமாக நினச்சாங்களாம். இது எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம சந்தித்து வந்திருப்போம் இல்லையா? நாம் வளர்த்த பிள்ளைங்க, நாம் உருவாக்கின ஆளுங்க, நாம் காப்பாற்றின ஆளுங்க, ஐயோ பாவன் கொண்டு வந்து வீட்டில் வச்ச ஆளே கடைசியில் நம்மளை வெளியே ஏற்றிட்டு அவங்க உள்ளே வர மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி விட்டுச்சான், இப்படியெல்லாம் பழமொழி இருக்குது. அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட துரோகம், இந்த துரோகம் சாரால் இதுக்கு பழி வாங்கவே இல்லைங்க. உண்மையாகவே சாரால் இந்த விஷயத்தில் இதில் பழி வாங்கவே இல்லை. இந்த ஆகாரும் அவருடைய மகனும் இவங்க துரத்தப்பட்டது கூட காரணம் என்னென்னா, ஆகார் அம்மா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிள்ளையும் வந்துட்டான். அம்மா தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே நாச்சியாரை பார்த்து கிண்டல் பண்ணிச்சு, கேலி பண்ணிச்சு, அற்பமாக பேசிச்சு. புள்ள வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன வருது? அது என்ன பண்ணுது? ஈசாக்கை பார்த்து கேலி பண்ணுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, இந்த சுபாவம் எங்கேருந்து வருதுன்றத ஒரு வார்த்தை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளணும். இந்த கேலி கிண்டல் பண்ணுற ஆட்களெல்லாம் கொஞ்சம் தூரம் ஒதுக்கி தான். தேவனுக்கு இதை பிடிக்கவே பிடிக்காது. உண்மையாகவே இந்த காரியம் அவங்க செய்யலைன்னா அழகாக ஆண்டவர் அவனையும் ஒரு சந்ததியாக ஆபிரகாமோட வச்சே வாழ வச்சுருப்பார். எப்போ அவங்க கேலி பண்ண வச்சாங்களா? சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வசனம் இருக்கு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். 3வது வார்த்தை என்ன? பாவிகள் லிஸ்ட்ல யாரை நிற்கிறா? பரியாசம் பண்ணுதல். இந்த பரியாசம் பண்ணுதல் மகா பெரிய பாவம். இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளுக்குள்ள அது இருக்கவே கூடாது. அப்போ இந்த கிண்டல் பண்ணுற, இந்த கேலி பண்ணுற ஒரு சிலருக்குலாம் இது வந்து ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. நார்மலாக பேசுகிற பேச்சில் மற்றவங்கள குத்தி குத்தி கிண்டல் பண்ணுறது, அவங்களோட காரியங்களை கிண்டல், இது கிண்டல் கேலி பண்ணுறவங்க பாவிகளுக்கு அவங்க வழியில் ஈக்குவலாக நிற்கிறாங்களாம். பரியாசக்காரோடைய சேராத ஆண்டச்சில் அவங்களோட உட்காராத. அவன் தான் பண்ணா, நான் சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன். ஆனாலும் நீ அதில் என்ன பண்ணிட்ட? எல்லோரும் சிரிக்கிறவங்களோட சிரிச்சா நமக்கும் அதே பேர் தானே இல்லையா? நான் ரொம்ப உணர்த்தப்பட்டேன். ஒரு அம்மா என்னை குத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் இங்கே ஃபுல்லாக உட்காந்துட்டு, அப்போது அது தப்புன்றதை நானும் உணர்றேன். அது செய்யக்கூடாது தான். எல்லாரும் சிரிக்கிறாங்க, நானும் சிரித்தா தப்பு தான். அப்போ தானே ஏற்றுக்கொள்ளணும். அது எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்லாம் கேட்க முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அப்போ நம்மகிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? நாம் தேவனுடைய பிள்ளைங்க. அருமையான சகோதரி சொன்னாங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஸோ இந்த கிண்டல் கேலி பண்ணுறதுன்றது நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு கிண்டல் பண்ணிடுறோம். ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கிண்டல் பண்ணிடுறோம். அது ரொம்ப தவறானது. தேவன் ஏற்றுக்கொள்றல. இந்த ஒரே ஒரு பாவம் தான் ஆகார இஸ்மவேலை செஞ்சாங்க, வேற ஒரு பாவமும் அவங்க கிட்ட இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவன் உன் வித்தா இருக்கிறபடினால் இவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேனார். சரி, அருமையான தேவச்சனமே, இந்த ஆகார் செய்த இந்த கேவலமான காரியம், இந்த அம்மா உண்மையாக பகிரங்கமாக வந்து சாராளுக்கு முன்னாடி சொல்லலை, அவங்கள கேவலமாக எதிர்த்து பேசலை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இவங்க தான் வேலைக்காரி இல்லை, இவங்க தான் எப்படிப்பட்டவங்க, அடிமை இல்லை. இவங்க என்ன பண்ணிப்பா, கூட இருக்கிற எல்லார்கிட்டையும், பாரு இவளுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு பிள்ளையே வரல, எனக்கு ஒரே நாள் பிள்ளை கிடச்சிச்சு, எனக்கு ஒரே நாள் பிள்ளை கிடச்சிச்சு, எனக்கு இப்போ பிள்ளை கிடச்சி, இதை சொல்லி 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 எல்லார் மத்திலையும் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க? அவமானம். டைரெக்டாக நமக்கு அவமானம் வரலைன்னா கூட பின்னாடி யாரோ ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க. நம்மளை பற்றி முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்னாடி போய் கேவலமாக பேசக்கூடிய ஆட்களும் உண்டு. அதை நீங்கள் உங்கள் காதுக்கு வராமல் போயிருக்கலாம், உங்கள் பார்வைக்கு கூட வராமல் போயிருக்கலாம். ஆனால் யார் கவனிச்சிட்ருக்கா? கர்த்தர் கவனிச்சிட்ருக்கா. நீங்கள் நீதியாக இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் நீதியை பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வெட்கம் அவமானம் எல்லாத்தையும் அவர் கவனிச்சிட்ருக்கார். தேவச்சனமே, உங்கள் முன்னாடி மாத்திரம் இல்லை, பின்னாடி இருந்து பேசுகிற வார்த்தைகளை கூட தேவன் கவனிக்கிறார். இங்கே சாராளுக்கு அதுதான், அங்கே ஆகாருக்கு அதுதான் நடந்துச்சு. அந்த வார்த்தையை கேட்ட தேவன் சாராளோடு கூட இருந்த கர்த்தர். 18ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, வாசிங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில், கர்த்தர் இதை கவனிச்சதுனால அவர் சொல்றாருங்க,
உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி பேசினாலும் சரி, பின்னாடி பேசினாலும் சரி, நீங்க படுகிற எல்லா விட்கத்துக்கும் அவமானத்துக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவர் என்பதை மறந்தே போகாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசம் பிரத்யேகமா இதுல ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க கடந்து வந்த பாதைகளில், கடந்து வந்த சூழ்நிலைகளில் என்னவெல்லாம் வெட்கத்தையும் அவமானத்தையும் இழிவான சொல்களையும் கேள்விப்பட்டீர்களோ அதை எல்லாவற்றையும் தேவன் நினைவு கொண்டிருக்கிறார். அதற்குரிய பதிலை உண்டாக்கும்படியா தேவன் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுக்குரிய பலன் உங்களுக்கு உண்டாகும் ஆண்டவர் சொல்றார். எப்படி உண்டாகும்? இரட்டத்தனையான ஆசீர்வாதம். தேவ ஜனமே, யோபோட புஸ்தகத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா 42:12 வசனத்தை வாசிங்க. யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும். போதுமா? அநேக காரியம் 5 பிள்ளை இருந்து 10 பிள்ளையாச்சு, எல்லாம் டபுள் ஆண்டர் கிடைச்சது. ஏன்னா 10ஆம் வசனத்துல சொல்றாரு, வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துருளினார். அல்லேலூயா. அப்ப எல்லாம் டபுளா கிடைச்சது. பிள்ளைங்க கூட 5 பிள்ளை இருந்துச்சு, 10 பிள்ளைய கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சது. அருமையான தேவச்சனமே, அது எப்படி கிடைச்சது? ஒரே நாள் வானத்திலிருந்து ஆண்டவர் கொட்டல. அவர் செய்த கிரியை நீங்க பார்க்கணும். 11ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரன்னா யாருங்க? அந்த ஊர்ல அவனுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை பக்கத்து ஊரில் கூட இருந்திருக்கலாம். இத்தனை அவன் பட்ட உபத்திரவ காலம் எவ்வளோன்றது நமக்கு தெரியல. இவ்வளோ காலம்தான், இவ்வளோ வருஷம்தான் தெரியல. அவ்வளோ வருஷமும் இவனை பற்றி எல்லாரும் என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. யோபு இவ்வளோ செல்வந்தனாக இருந்தான். அதாவது ஓஹோன்னு வாழ்கிறது கூட மக்களுக்கு அவ்வளோ உள்ளே போய் சேராது. அவன் ஒரு கீழே இறங்கிட்டான்னா உடனே என்ன ஆகிடும், மெசேஜ் ஊரே பரவிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உடனே எல்லா நியூஸும் எல்லாருக்கும் போயிடுச்சு. சகோதரிகள், அவன் குடும்பத்தார், அவனோட ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் தூரத்துலேருந்து வந்து இவங்கிட்ட உட்காந்து 3 நாளாக அழுது அவனுக்காக போராடினவன் என்ன சொன்னான்? ஆறுதலை சொல்லலை. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நீ என்ன ரகசியம் பாவம் செஞ்சியோ தெரில, என்னென்ன அநியாயம் செஞ்சியோ தெரில, என்னென்ன அக்கிரமம் செஞ்சியோ சொல்ல, தயவுசெய்து ஆண்டுகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருன்னு போய் சொல்லிட்டு போயிட்டானுங்க. அல்லேலூயா. அப்போ இவனுடைய சம்பவமானது அந்த ஊரே தெரிஞ்ச விஷயம், அவனோட குடும்பத்தார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அவனுடைய உறவுகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. யோபுக்கு இருந்த எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவன் பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. அவன் சரீரமும் நாற்றம் எடுத்து கொண்டு இருக்கிறது. அவன் வாழவே தகுதியற்ற மனுஷனாய் மாறி போய் விட்டான் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லேலூயா. ஆனால் ஒருத்தரும் என்ன பண்ணல, வந்து எட்டி பார்த்து எதுவுமே சொல்லலை, எங்கேயுமே வசனம் சொல்லலை. இந்த 3 பேரை தவிர வேறு யாருமே யோபுக்கு வந்து எந்த ஒரு காரியமும் சொல்லலை. ஆனால் இங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்போ கர்த்தர் அவனை நினச்சாரோ அந்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல எல்லா தீங்கிற்கும் அவனுக்காக அங்கலாய்த்து எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இந்த விதத்துல கவனமா வசனத்தை கவனிக்கணும். அவன் சரீரமெல்லாம் புழுத்து அவன் ரொம்ப அசிங்கமான ஒரு நிலைமையில் இருக்கிறான். இந்த நிலைமையில் யாராவது அவன் வீட்டில் வந்து சோறு சாப்பிடுவாங்க? இவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கணும், இவனுக்கு எல்லாம் சுகமாகி அவன் வீட்டுக்கு வந்து அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதை தேவன் அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டார் என்பதை நம்பின ஜனங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் உள்ள வராங்க. கர்த்தர் உங்களை பார்க்காம எதுவுமே நடக்க போதில்லை. யோவானில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பிதாவானவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்காவிட்டால் இந்த பூமியில் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாதான், பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் அவர் கொடுக்க தான் ஆயத்தமாக இருக்காரு. ஆனால் அவரவரை விசுவாசத்துக்கு ஏற்ப, அவரவருடைய அவருடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப, அவரவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப, அவருடைய கிரியைகளுக்கு ஏற்ப தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரா. அல்லேலூயா,
அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, யோபை தேவன் சுகமாக்கி விட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? வசனத்தை வாசிங்க. அவனுக்காக அங்கலாய்த்து, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒவ்வொருவரும் ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இப்படி கொடுத்ததுனால தான் முன்னிலைமை காட்டில பின்னிலைமையில் அவன் எப்படியா மாறிட்டானா? சீமானா மாறிட்டான், ஆசீர்வாதமா மாறிட்டான். கர்த்தர் அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும். தேவன் நம்ம நினைச்சு பார்த்தாதான் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் தலைகீழா மாற்ற அவரால் முடியும். தேவ ஜனமே, அவர் கொடுத்த சுகத்துக்கு அப்புறம் மனுஷன் உங்களை நினைச்சு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா முதல் யார் உங்களை நினைக்கணும்? கர்த்தர் நினைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைச்சிட்டாருன்னா உங்களை தேடி யார் அவமானப்படுத்தணும்? அதே நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து. இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். உன்னை ஒடுக்கினவன் ஒடுக்கிட்டான். ஆனா அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாத யார் வராங்களா? உன் ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் வந்து உன் காலடியின் தூளை நக்குவாங்க. அல்லேலூயா. ஒடுக்கினவன் ஒருவேளை செத்து கூட போயிருக்கலாம். உங்களை வேதனைப்படுத்தினவன், உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, உங்களை வெட்கப்படுத்தினவங்க, உங்களை இழிவா நடத்தினவங்க செத்து கூட போயிருக்கலாம். ஆனா அவங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களிடத்துல என்ன பண்ணுவாங்களா? உன் பாதப்படியின் தூளை நக்குவார்கள் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க கீழே அடங்கி வந்து நிற்பாங்க. அப்பா அம்மா செய்த பாவத்தை அவங்க உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கும்படி, அதற்கேற்ற பிரதிபலனை உங்களுக்கு செய்யும்படி ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவேன் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து வடவாததுமா இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகும், தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி. அது எப்படி இருக்கும்? 19ஆம் வசனம் சொல்லுது. 18 வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும். நித்திய மகிழ்ச்சி என்பது இனி கொடுமை உன் தேசத்தை அணுகாது, அழிவும் நாசமோசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா. பாதுகாப்பு வளையத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை வைத்து உங்களை உங்க குடும்பத்தையும் பாதுகாப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. எந்த சேதமும் உங்களுக்கு நெருங்காதபடி மனுஷங்களாலையும் சரி சாத்தானாலையும் சரி. சாத்தான் தான் மனுஷங்களை ஏவி விட்டு நம்மளை வேலை பார்க்குறான், வேற ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் தேவன் தம்முடைய ரட்சிப்பின் முதலை வைத்து உங்களை பாதுகாப்பேன்னு சொல்றார். அவர் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறான்றத இத்தனை காலம் நீங்கள் உணராமல் இருந்திருக்கலாம். இந்த மாதம் அவர் உங்களை பாதுகாத்து இருக்கிறேன்றதுக்கு சாட்சியான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சில நேரம் புரியவே புரியாது, என்னதான் நடந்துட்டு இருக்கு, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறாரா இல்லையா, எனக்காக பேசுகிறாரா இல்லையா, என் காரியத்தில் எந்த மாறுதலும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களோடு கூட ரட்சிப்பின் மதிலாய் நிற்கிறார் என்பதற்கு சாட்சியாய் தேவன் உங்களுக்குள்ளே அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போகிறேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த மகிமை நித்தியமாய் இருக்கும். எப்படின்னா 19ஆம் வசனத்தை வாசிங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். 20ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு அநேக காலமா முடிவிராத பிரச்சனை நீங்கள் சந்திச்சு கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சொல்றாரு, இன்றைக்கு நான் ஒரு முடிவை கொண்டு வருவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அதுதான் நித்தியமான மகிழ்ச்சி. யாக்கோபோட வாக்கியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு இடத்துல சொல்லுவான்,
தேவன் என்னோடு இராமல் போனால் நீர் என்னை வெறும் கையாய் அனுப்பியிருப்பீர். அப்படின்னா என்ன சம்பவம்? 10 முறை அவனோட சம்பளத்தை மாற்றி போட்டுகிட்டே இருக்கான். ஏன்னா இவனை ஆசீர்வதிக்கணும் அவனுக்கு எண்ணமே இல்லை, இவனை வாழ வைக்கணுன்ற எண்ணமே இல்லை. அவன்ட்டு இந்த பிடுங்கணும் நினைக்கிற மனுஷனாக இருந்தாலும் தேவன் உங்களை நினச்சாருன்னா எல்லாத்தையும் மாற்றி உங்கள் கையில் கொடுத்துருவார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவன் எத்தனை முறை சம்பளம் மாற்றினானோ அத்தனை முறையும் தேவன் அதை கேட்ட விதமாய் தேவன் குட்டிகளை ஈனும்படியாக செய்தார். அவர் நினச்சி பார்த்தாதாங்க நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும். அவர் நினச்சி பார்த்தாதாங்க நமக்கு உயர்வு. அவர் நினச்சி பார்த்தாதாங்க நமக்கு விடுதலை.